ஓகே சார். பாலாஜி சார், மற்றொன்று பிரதமர் இப்போ மார்ச் 22 மீண்டும் தமிழகம் வருகை புரிகிறார். ஏற்கனவே 2 முறை அவர் வருகை புரிந்திருக்கிறார். பல்லடத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம், அதைத் தொடர்ந்து சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம், அதன் பின்னர் தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு நகர மாவட்டங்களிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொண்டே இருக்கிறார். 22 மீண்டும் வருகிறார். இந்த பிரதமரின் தொடர் வருகை, தமிழக வருகை என்பது தமிழகத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சாதகத்தையும் மற்றவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலை தமிழகத்தை பொறுத்தவரை பிரதமரின் பயணம் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார். என்ன தொடர்ந்து தமிழக அரசின் மீது நேரடியாக ஒரு பிரதமர் குற்றம் சாட்டுவதற்கு தொடங்கிவிட்டார். வெள்ள நிவாரண பணிகளின் போதே நீங்கள் ஒருவருமே செயல்படவில்லை, மத்திய அரசின் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை தாண்டி கொள்ளையடிக்கப்படுகிறது என்ற அளவுக்கு குற்றச்சாட்டு கூறும் அளவுக்கு அவர் சென்றிருக்கிறார். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக தேர்தல் களத்தை மாற்றுவதற்கான அந்த பிரதமரின் தொடர் பயணங்கள் இருப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறதா சார்? அவர் தொடர்ந்து வர்றது யாருக்கு நல்லதோ இல்லையோ பிஜேபி எதிர்க்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு மிக மிக நன்மை பயக்குங்களா இந்தியா கூட்டணிக்கு? நீங்க இப்ப 10 தடவை வராரு அவரு. ஆனா இதே பிரதமர் இங்க தூத்துக்குடியில துப்பாக்கியால சுட்ட போது அதுல மாண்டு போனவர் பற்றி கவலைப்படவில்லை, அதை பற்றி எதையுமே சொல்லவில்லை. ஒரு நிமிஷம். அதே மாதிரி இப்ப மழையில பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத்தை பற்றி எல்லாம் பிரதமர் அவர்கள் மிக அழகாக பேசுகிறார். அதை பத்தி எல்லாம் கருத்து தெரிவிக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், மழையில பாதிக்கப்பட்ட போது அவர் பார்த்தாரா? பார்க்கல. குறைந்தபட்சம் அவர் பார்க்கல. ஒரு மத்திய குழு என்ன சொல்லிட்டு போனாங்க, ஒரு பிரதமர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவங்க அரசு அனுப்பிய மத்திய குழு என்ன சொல்லிட்டு போனாங்க, நிவாரணப் பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது, இந்த அரசு சிறப்பாக செயல்படுகிறது சொன்னாங்களா இல்லையா? அந்த குழு யாரு? இவங்க கவர்மெண்ட் அனுப்பின குழு தானே. இன்னைக்கு திடீர்னு ஒரு மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது என்ன? ஒரு பக்கம் நமக்கான ரெவன்யூ ஷேர் கொடுக்கறது இல்ல, இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு முறையாக இது போன்ற பேரிடர்கள் போது வழங்க வேண்டிய நிதியை வழங்கல. ஆனா அவர் மக்களை திசை திருப்பதற்காக முயற்சிக்கிறாரு. அதெல்லாம் எடுப்படாது. இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல மக்கள் மிக அழகாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா நான் ஒரு ஊரக பகுதியில் இருக்கிறேன். இந்த ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறார்கள். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இதுக்கு முன்னாடி ஒழுங்கா பணம் வந்தது. ஏன் ஒழுங்கா பணம் வந்ததுன்னா அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு கரெக்டா பணத்தை கொடுத்தாங்க. பணத்தை மாநில அரசு கொடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு கொடுக்க முடியல என்ற சூழல் இருக்கிறது. இதை கடந்து இந்த அரசு மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இன்னைக்கு கூட டிவில கொஞ்சம் கூட ஒரு சலனமே இல்லாம எந்த விதமான இது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதுன்னு தெரியல. தொடர்ச்சியா நாங்க வீடு கட்டி கொடுக்குறோம் விளம்பரங்களை கேட்க முடியுது. ஆனா நடைமுறையில் என்ன, 1,20,000 கூட இல்லாத வீடு கொடுத்துட்டு அந்த 1,20,000 72,000 கொடுத்துட்டு மீதி 48,000 அரசு கொடுக்க சொன்னாங்க. ஆனா கூட யாரு போட்டு கொடுக்குறா? மாநில அரசு போட்டு கொடுக்குறா. 50,000 கொடுத்து கூடுதலா ஒரு 50,000 கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் கொடுக்குறோம். அவங்க 72,000 கொடுக்குறாங்க. அவங்க 72,000 முறையா கொடுக்கல. ஆனா வீடு கட்ட ஆரம்பிச்சவங்களுக்கு 72,000 ஒன்றிய அரசு கிட்ட பணம் வரல, நாங்க கொடுக்க முடியாது, மாநில அரசு நிறுத்த முடியல, மொத்தமா அந்த பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரிகிறது என்கின்ற பொழுது அவர் எத்தனை முறை படையெடுத்தாலும் அதனால் ஒரு பலனும் இல்லை. ஒருவேளை அவர் ஒரு சில நேரங்களில் வரும்போது அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை கையில் எடுக்கலாம் என்கின்ற முயற்சியில் இறங்கி இருக்கிறார். இது ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அதிமுக அவங்க கிட்ட இருந்து திரும்பி போனதற்கான அடிப்படை காரணமே அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி ஊழல் குற்றச்சாட்டு பேசுகிறாரு. இங்க இருக்கிற அண்ணாமலை பேசுகிறார், பிஜேபி காரங்க அவர் ஊழல்வாதின்னு சொல்றாங்க, திரும்பி போறாங்க. ஆனா இவரு நல்ல சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, ஒரு நற்சான்றிதழ் கொடுக்கிறாரு. யாருக்கு? மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மையார் ஜெயலலிதாவும் கொடுக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரை பத்தி பேசுற மோடி அவர்கள் செப்டம்பர் 23 டிசம்பர் 5 வரைக்கும் அவங்க மருத்துவமனையில இருந்தாங்க. அப்போலோ மருத்துவமனையில அவங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பதை கடந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்த பொழுது நாட்டினுடைய பிரதமர் பாக்குறதுக்கு அவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் இத்தனை முறை வரல. தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ இடர்பாடுகள் வந்த பொழுதெல்லாம் வரல. முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா மரணம் அடைந்த உடனேயே அது தொடர்பாக சந்தேகம் எழுப்பப்பட்டது. இறந்து போனவர் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ எந்த விதமான அடையாளமும் இல்லாதவர்கள். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு நாட்டினுடைய பிரதமர், நாட்டினுடைய முதலமைச்சருடைய மரணத்திலே சந்தேகம் இருக்கிறது என்று பல பேர் கேள்வி எழுப்புகிறார்கள். இல்லை, அது இயற்கையான மரணம் தான், இல்ல இதுதான் சொல்லிட்டு அவர் ஒரு முறையான மருத்துவ குழு வச்சோ அல்ல எய்ம்ஸ்ல இருந்தெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. அது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இன்னைக்கு அவர் மீது, அந்த அம்மையார் மீது நன்மதிப்பு வைத்திருக்கக்கூடிய பல பேர் இன்றளவும் அவங்க எப்படி இறந்தாங்கன்ற கேள்வி எழுப்புறாங்களே. உண்மையிலே ஜெயலலிதா மீது நம்பிக்கை இருந்தா இதெல்லாம் பண்ணிருக்கணும்ல, அவங்க மேல அக்கறை இருந்தா பண்ணிருக்கணும்ல. இதெல்லாம் பண்ணாம இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிச்சு அதிமுக தொண்டர்களையும் அதிமுக வளைக்க பார்க்கிறார். ஆனால் அவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. அதிமுக யாரும் ஏமாந்து போக மாட்டாங்க.